إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய பாடத்தில் நாம் முதலாவதாக தஃப்சீருடைய பாடத்தில் சூரத்து தூர் அத்தியாயம் நாம் 30வது வசனம் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வசனங்களை ஓதியவர்களாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். أم يقولون شاعر نتربص به ريب المنون أم يقولون شاعر نتربص به ريب المنون. அல்லது அவர்கள் உம்மை பற்றி அவர் புலவர், அவருக்கு காலத்தின் துன்பத்தை கொண்டு நாங்கள் வழிபார்த்து இருக்கிறோம் என்று கூறுகிறார்களா? இந்த இடத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, அதாவது குறைஷி காஃபிர்கள் அவர்கள் தாருன் நதுவா, அவர்கள் ஒன்று கூடக்கூடியது அவர்களது அந்த பாராளுமன்றம், அவர்களுடைய அந்த தாருன் நதுவாவில் அவர்கள் ஒன்று கூடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் பலவிதமாக ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான், அதாவது இவர் ஒரு ஒரு கவிஞர், ஒரு புலவர், இவர் ஒரு கவிஞர். இவருக்கு முன்னர் இருந்த கவிஞர்களில் அதாவது ஜுஹைர் அந்நாபிகா என்ற 2 கவிஞர்களை சொல்லி அவர்கள் எப்படி மரணித்தார்களோ அதை போன்று நாம் இவரது மரணத்துக்கும் நாம் அவகாசத்தை பார்த்து கொண்டிருப்போம். அவர்களை போன்று இவரும் என்ன செய்து விடுவார், இவரும் மரணித்து விடுவார் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அப்போ அதற்கு பதிலாகத்தான் இந்த வசனம் என்ன செய்கிறது, வசனம் அருளப்பெறுகிறது. அதாவது அவர்கள் உம்மை பற்றி அவர் கவிஞர், அவருக்கு காலத்தின் துன்பத்தை கொண்டு நாம் வழிபார்த்து இருக்கிறோம் என்று கூறுகிறார்களா? அப்போ எப்படி அந்த கவிஞர்கள், அதற்கு முன்னர் அந்த கவிஞர்களுக்கு மௌத்து வந்ததோ அதுபோன்று இவருக்கும் நாம் மௌத்தை எதிர்பார்த்திருப்போம், இவரும் அழிந்து விடுவார் என்ற மாதிரியான கருத்தை அவர்கள் முன்வைத்த போது அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் இந்த வசனம் அருளப்பெற்றது என்ற ஒரு விளக்கத்தை இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதைத் தொடர்ந்து அதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், குல் தரப்பஸூ ஃபஇன்னீ மஅகும் மினல் முதரப்பிஸீன். நீங்களும் வழிபார்த்திருங்கள், நிச்சயமாக நானும் உங்களுடன் வழிபார்க்கிறேன். யாருக்கு? அழிவும் அதே போன்று முடிவும் வரப்போகிறது, எது வெற்றி கொள்ளப் போகிறது, மேலோங்க போகிறது என்ற அமைப்பில் அல்லாஹ் பதிலளிக்குமாறு குறிப்பிடுகிறான். அதைத் தொடர்ந்து அடுத்த வசனத்தை நாம் ஓதுவோம். அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா அம் ஹும் கௌமுன் தாகூன். அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா அம் ஹும் கௌமுன் தாகூன். அல்லாஹு தஆலா அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா அம் ஹும் கௌமுன் தாகூன் 2 கேள்விகள்.
அல்லது அவர்களுடைய புத்திகள் தாம் அவர்களை இவ்வாறெல்லாம் பேசுமாறு ஏவுகின்றனவா? தஅமுருஹும் என்ற அவர்களை ஏவுகின்றனவா? அஹ்லாமுஹும் அவர்களது சிந்தனை, அவர்களது புத்தி, பிஹாதா இவ்வாறு பேசுவதற்கு இதை கொண்டு அவர்களது புத்தி தான் இவ்வாறு ஏவுகின்றதா? அல்லது அம்ஹும் கௌமுன் தாகூன் அல்லது அவர்கள் ஒரு வரம்பு மீறிய சமூகத்தினரா? வரம்பு மீறிய சமூகத்தினரா? வரம்பு மீறிய கூட்டத்தினரா? என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது ஐ அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா என்பதற்கு ஐ உகூலுஹும் அவர்களது சிந்தனை தான் தஅமுருஹும் பிஹாதா அல்லதி யகூலூனஹு ஃபீக மினல் அகாவிலில் பாத்திலா உமது விஷயத்தில் இவ்வாறு அசத்தியமான கூற்றுக்களை, பொய்களை கூறுவதற்கு அவர்களுக்கு தூண்டுவது அவர்களது சிந்தனைகளா? இவ்வாறாக பொய்யையும் அசத்தியத்தையும் கூறுவதற்கு, அல்லது அம்ஹும் கௌமுன் தாகூன் அவர்கள் ஒரு வரம்பு மீறிய கூட்டத்தினரா? அம்ஹும் கௌமுன் தாகூன் ஐ வலாக்கின்ஹும் கௌமுன் தாகூன் துல்லால் முஆனிதூன் அவர்கள் ஒரு வரம்பு மீறிய கூட்டத்தினர், வழிகேடர்கள், வரம்பு மீறக்கூடியவர்கள். இதுதான் அவர்களை இவ்வாறு பேசுவதற்கு தூண்டுகிறது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து அம் யகூலூன தகவ்வலஹு பல் லா யுமினூன் அல்லது இவ்வேதத்தை நீர் இட்டுக்கட்டினீர் என்று அவர்கள் கூறுகின்றனரா? அல்ல, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். பல் லா யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அம் யகூலூன தகவ்வலஹு இவ்வேதத்தை நீர் இட்டுக்கட்டினீர் என்று அவர்கள் கூறுகின்றனர். பல் லா யுமினூன் அல்ல, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இந்த இடத்தில் நாம் விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், இமாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த விளக்கம் ஐ இஹ்தலஃபஹு ஐ இஹ்தலகஹு வஃப்தராஹு மின் இந்தி நஃப்ஸிஹி யஅனூன அல் குர்ஆன் அதாவது நபி அவர்கள் சுயமாக இந்த குர்ஆனை இட்டுக்கட்டி கொண்டாரா அப்படி என்று இவர்கள் சொல்கிறார்களா? எனினும் இவர்கள் என்ன செய்யவில்லை, இவர்களுடைய குஃப்ரின் காரணத்தால் இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அந்த குர்ஆன் சத்தியமானது, உண்மையானது என்று இவர்கள் தெரிந்தாலும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான் சவாலாக, ஃபல்யஅது பிஹதீஸின் மிஸ்லிஹி இன் கானூ ஸாதிகீன் ஆகவே இவ்வாறெல்லாம் கூறும் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்வேதத்தை போன்ற ஒரு செய்தி அவர்கள் கொண்டு வரட்டும். ஃபல்யஅது என்ற கொண்டு வரட்டும், பிஹதீஸ் என்ற ஒரு செய்தியை, மிஸ்லிஹி என்ற இதை போன்ற ஒரு செய்தியை கொண்டு வரட்டும். இன் கானூ ஸாதிகீன் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அவங்க எதில் உண்மையாளர்களாக இருந்தால், அதாவது நபி அவங்க குர்ஆனை அவர்களாக இட்டுக்கட்டி கொண்டார்கள், அவர்களாக அதை புனைந்துரைத்தார்கள், இப்படி என்ற இந்த கூட்டில் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அவர் எப்படி ஒரு குர்ஆனை இட்டுக்கட்டினாரோ அதுபோன்று நீங்க என்ன செய்யுங்க, இது போன்ற ஒன்றை கொண்டு வாங்க, இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். எவ்வளவு ஒரு பெரும் சவால். இந்த சவால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? ஒன்று இந்த சவாலை ஏற்றிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது வஹிதான், இறை வேதம் தான் என்று ஏற்றிருக்க வேண்டும். இரண்டையும் செய்யவில்லை. என்ன செய்யவில்லை? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சுயமாக இட்டுக்கட்டினார் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட இந்த சவாலையும் இவர்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தெளிவாக என்ன செய்தார்கள், இவர்கள் முரண்பட்டார்கள். இவர்களுக்கு எதிரான சான்றுகள் பலமாக இருந்தும் இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறான ஒரு சவாலை விடுகிறான். நீங்க என்ன செய்யுங்க, பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து, ஜின்கள், மனிதர்கள் அனைவரும் நீங்க ஒன்று சேர்ந்து என்ன செய்யுங்க, இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, அல்லது ஒரு 10 சூறாக்களை கொண்டு வாங்க, அல்லது ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க என்று குர்ஆன் சவால் விடுகிறது. இந்த சவாலை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அதே போன்று குர்ஆனை இறைவேதம் என்று நம்பவும் இவர்கள் தயாரில்லை. அப்ப எவ்வளவு அநியாயக்காரர்கள் பாருங்கள், எவ்வளவு பெரும் அநியாயக்காரர்கள் என்று இவர்கள் நீங்க பார்க்கலாம். எனவே இவ்வாறாக ஒரு வரம்பு மீறியவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு வரம்பு மீறியவர்களாக தான் இவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதாவது தங்களுடைய புத்திக்கே எதிராக இவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய புத்தி இது சத்தியம் என்று சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அப்படியான ஒரு நிலை இவரிடம் இருக்கவில்லை. ஒரு பிடிவாதமும் ஒரு ஆணவமும் தான் இவரிடம் காணப்பட்டது. எனவே நாளை மறுமையில் இவர்களுக்கு எதையும் ரப்பிடத்தில் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எதிராகத்தான் இவர்களுடைய நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே
அதே போன்று அடுத்து அல்லாஹு தாலா சில அற்புதமான கேள்விகளை கேட்கிறான். இந்த கேள்விகள் இவர்களுடைய சிந்தனைகளை திறக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த கேள்விகள். அடுத்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த மக்கா காஃபிர்களிடம் அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், அதாவது இவர்கள் எந்த ஒரு பொருளுமின்றி இவர்கள் படைக்கப்பட்டனரா? அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், இவர்கள் எந்த ஒரு பொருளுமின்றி தாமாக இவர்கள் படைக்கப்பட்டனரா? அம் ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்கள் எதையும் படைக்கிற சக்தி உடையவர்களா? இவர்கள் தங்கள் படைத்துக் கொண்டார்களா? எந்த பொருளுமின்றி இவர்கள் தாமாக படைக்கப்பட்டார்களா? அல்லது இவர்கள் எதையும் படைக்கக்கூடிய சக்தி உடையவர்களா என்று அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகிறான். அப்ப அதே போன்று இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், இமாம் அவர்கள் சொல்கின்ற போது, அதாவது இவர்களாக என்ன, இவர்கள் தங்களை படைத்துக் கொண்டார்களா? அல்லது இவர்கள் படைக்கக்கூடிய என்ன சக்தி உடையவர்களா? அந்த சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா? இரண்டுமே கிடையாது. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இவர்களை படைத்தது யார்? அல்லாஹ். இவர்களை படைத்தது யார்? அல்லாஹ். அவர்கள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலையிலிருந்து இவர்களை படைத்தது அல்லாஹ். எனவே இந்த வசனம், அதே போன்று இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வசனம், அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன், அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்கள் படைத்தார்களா? அல்ல, அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள். அவங்க படைக்கல, அவங்க என்ன செய்யல, படைக்கல. ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள்? நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன? அதாவது இவர்களிடத்தில் நாங்கள் அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், மக்கா காஃபிர்களிடம் வானங்களை படைத்தது யாரு, பூமியை படைத்தது யாரு என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ்னு தான் சொல்வார்கள். ஆனா அந்த நம்பிக்கையில் ஏதாவது பயன் இருக்குதா? அப்படி அவங்க நம்பினாங்க, அந்த நம்பிக்கையில் ஏதாவது பயன் இருக்குதா? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள் என்றான். அல்லாஹ் உறுதி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வானங்கள் பூமியை படைத்தது அல்லாஹ் என்று இவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை இவர்கள் வணங்கவில்லை. என்ன செய்யல? அல்லாஹ்வை வணங்கவில்லை. அப்ப இதனுடைய மிக பிரதானமான இலக்கே என்ன? இதை படைத்தவனை வணங்குவதுதான். அதாவது படைத்தவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இது என்னென்ற இவர்கள் இவற்றையெல்லாம் படைத்தது அல்லாஹ் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நாம் அவனை வணங்க மாட்டோம். நாம் சிலைகளைத்தான் வணங்குவோம், நாம் கற்களைத்தான் வணங்குவோம் என்றால் இந்த நம்பிக்கையில் ஏதாவது பயன் இருக்குதா? அப்ப இதில் ஆக பிரதானமானதே அதுதான். அப்ப இதோட தௌஹீதுர் ருபூபியாவோடு சேர்த்து சொல்லப்படுவது உலூஹியா. அப்படிதானே? தௌஹீதுர் ருபூபியான்னு சொன்னா நாம் அறிந்திருக்கிறோம், படைத்தல், பரிபாலித்தல் அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே என்று நம்புவதுதான் தௌஹீதுர் ருபூபியா. அந்த தௌஹீதுர் ருபூபியாவோடு இணைத்து எது பேசப்படுகிறது என்றால் உலூஹியா. எது? இவற்றை எல்லாம் படைத்தவனை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும், அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்றால் நம்பிக்கைன்னா என்ன நம்பிக்கை? படைத்தவன், இவற்றையெல்லாம் படைத்தவன் எப்படி, அது அந்த நம்பிக்கையோடு சேர்த்து எது வர வேண்டும் என்றால் இபாதத்தை, வணக்கத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்துவோம், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அடுத்த பகுதி மிக முக்கியமான. அது இல்லை என்றால் இந்த நம்பிக்கையில் எந்த பயனும் இல்லை. எனவே அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை அவர்கள் படைத்தார்களா? அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். பல் லா யூகினூன். அடுத்து அல்லாஹ் என்ன கேள்வி? அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது அவர்களிடம் உம்முடைய இறைவனின் பொக்கிஷங்கள் இருக்கின்றனவா? அல்லது இவர்கள் தாம் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்களா? அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக், ஹஸாயின் என்ற பொக்கிஷங்கள். ஹசானா நாங்கள் சொல்லுவோம், கஜானான்ற வார்த்தை அது அரபுலேருந்து வந்த ஒரு வார்த்தை. தமிழில் கூட கஜானான்ற வார்த்தையை பாய்ப்பாங்க, கசானான்னு சொல்லுவாங்க. ஹஸாயின் என்ற பொக்கிஷங்கள். அப்ப உமது இறைவனின் பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா? அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது இவர்கள் தாம் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்களா? இந்த வசனங்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்தில் ஒரு ஹதீஸ் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, பல அறிவிப்பாளர் தொடரில் இது வருது.
அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜுபைர் இப்னு முத்இம், இவருடைய பேர் என்ன? ஜுபைர் இப்னு முத்இம். இந்த ஜுபைர் இப்னு முத்இம் வந்து பின்னால் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் இப்னு முத்இம் என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார். எங்க? மதீனாவுக்கு வாரார். மதீனாவுக்கு வாரார். எதுக்கு வாரார் இவரு என்றால், அதாவது பத்ர் போர் நடந்து முடிந்திருக்கிறது. பத்ர் யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது. பத்ர் போரில் கைது செய்யப்பட்ட கைதிகள் மதீனாவில் இருக்கிறார்கள். மக்காவில் இருந்து போரிட வந்தவர்கள்ல பலர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களிடத்தில் கைதிகளாக இருக்கிறார்கள். கைதிகளாக பிடிபட்டு இருக்கிறார்கள். கைதிகள் வந்து அவங்க யார்? அடிமைகள் தான். அவங்க என்னதான்? அவங்கள அடிமைகளாக தான் பயன்படுத்துவாங்க. இந்த கைதிகள் உடைய விஷயத்தில் பேசுவதற்காக யார் வருகிறார்? ஜுபைர் இப்னு முத்இம் அவர் வருகிறார். அப்போது அவர் முஷ்ரிக், ஒரு இணை வைப்பாளர், ஷிர்கில் இருப்பவர். இவர் மதீனாவுக்கு வருகிறார். வந்தா அது மகரிபுடைய நேரம். மகரிபுடைய நேரத்தில் அந்த மகரிபுடைய தொழுகையில் ரசூலுல்லாஹ் வந்து இந்த சூரத்து தூர் அத்தியாயத்தை ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த சூரத்து தூர் அத்தியாயத்தை ஓதுறாங்க. இந்த சூரத்து தூர் அத்தியாயத்தை ஓதும் போது, அதாவது இவர் இந்த வசனங்களை செவிமடுக்கிறார். ஏன்னா மக்காவை நீங்க எடுத்தீங்கன்னா, மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதும் போது அதை கேட்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தடை போட்டார்கள், கூச்சலிட்டார்கள், காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்துக் கொண்டார்கள், கேட்காதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் குர்ஆனை ஓதும் போது அதை கேட்பதற்கு அவர்கள் நிறைய தடையை ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அந்த சத்தியத்தின் முன்னால் அவர்களால் நிற்க முடியவில்லை. அதுக்கு அவரிடம் பதில்கள் இருக்கவில்லை. அவர்களை மெய்சிலிருக்க வைத்த அந்த வார்த்தைகள். அப்ப இதை வந்து கேட்காமல் தடுப்பது தான் என்ன செய்யும்? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கம் அங்கு பரவாமல் இருப்பதற்குரிய வழி அதுதான். அதை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அதற்குரிய முழு பிரயோகத்தையும் அவர்கள் பலத்தையும் பயன்படுத்தினார்கள். எனவே வேறு ஜுபைர் இப்னு முத்இம் என்ன செய்கிறார்? அவர் மதீனாவுக்கு வருகிறார். கைதிகளை பற்றி பேசுவதற்கு வருகிறார். கைதிகளை விடுதலை செய்து செல்வதற்காக அதற்குரிய தொகையை பற்றி பேசுவதற்கு வருகிறார். வந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய தொழுகையில் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். இதை அவர்கள் கேட்கிறார்கள். என்ன செய்றாங்க? அங்க மதீனால அவருக்கு தடை போடுவதற்கு யாரும் இல்லை. அவர் கேட்கிறார். அப்படி இவர் இந்த அத்தியாயத்தை கேட்கும் போது இந்த வசனங்கள், எந்த வசனங்கள்? அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன் என்ற வசனம். அதே போன்று அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன். அதே போன்று அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன். இந்த வசனங்களை கேட்டபோது அவர் சொல்றார், காத கல்பி அன் யதீர். அவர் சொல்றார், எனது உள்ளம் என்னிடம் இல்லை, அது அப்படியே பறந்து சென்று விடக்கூடிய ஒரு நிலையை அடைந்தது இந்த வசனங்களை செவியேற்ற போதுன்னு சொல்றார். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனங்களை ஒரு முஷ்ரிக்காக இருக்கிறார். அவர் இந்த வசனங்களை நிதானமாக கேட்கும் போது அவர் சொல்றார், அதாவது எனது கட்டுப்பாட்டில் இல்லை எனது உள்ளம். அந்த வசனங்களுக்கு முன்னால் எனது உள்ளம் அப்படியே அதில் மயங்கி அப்படியே அது பறந்து விட பார்க்கிறது அப்படின்னு சொல்றார். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் வந்து பின்னால்தான் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு இது ஒரு பிரதான காரணமாக இருந்தது. இந்த வசனங்களை இவர் செவியேற்றது என்பது ஒரு பிரதான, ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படி என்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமானது குர்ஆன் என்று பாருங்க. குர்ஆன் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான இந்த வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். அந்த அரபு மொழியும் தெரிந்திருந்தால், அந்த அரபு மொழியும் அவங்க உரிய முறையில் கற்றிருந்தால் அதை அவர்கள் ரசிக்கக்கூடிய, அந்த இன்பத்தை முழுமையாக அடையக்கூடியவர்களாக இருந்தும் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கல என்று நினைக்கும் போது நினைச்சு பாருங்க. நாம் வந்து நமக்கு அல்லாஹ் இந்த நேர்வழி அருள்பாலித்திருக்கிறான். நமக்கு என்னது, நாம் வேறு மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு அந்த அளவு குர்ஆனுடைய அந்த இன்பத்தை அதை ஓதும் போது நமக்கு அடைய முடியாமல் இருக்கிறது ஏன்? அந்த மொழியை நாம் என்ன செய்யவில்லை, அவ்வளவு ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த மொழியை ஆழமாக கற்று குர்ஆனுடைய வசனங்களை அப்படியே ரசித்து ருசிக்க முடியக்கூடிய நிலையிலிருந்தும் ஹிதாயத்து கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ். ஆனால் எங்களுக்கு அப்படியான நிலை இல்லாவிட்டால் அல்லாஹ் நமக்கு நேர்வழி அருள் பாலித்திருக்கிறான். அப்ப இது நமக்கு பெரும் ஒரு ஆதாரம் என்ன? ஹிதாயத்தை அருள் பாலிப்பவன் அல்லாஹ்.
ஹிதாயத் அல்லாஹ் நாடியவர்களுக்கு, விரும்பியவர்களுக்கு அவன் தான் கொடுக்கிறான். அவன் தான் அதை கொடுக்கிறான். அது அவனிடமுள்ள ஒரு 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 பிரேத்திகமான அருளின் மூலம் தான் அது கிடைக்கிறது. அப்படி என்பதற்கு ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனங்கள் அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இதை அவர் கேட்டபோது அவரது உள்ளம் அவரிடம் இல்லை என்கின்ற அளவுக்கு, அவர் மெய்மறந்து போகின்ற அளவுக்கு இந்த வார்த்தைகள் அவரை அப்படியே ஈர்த்து விட்டன. அவரை அப்படியே ஈர்த்து விட்டன என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அவர்களுடைய விஷயத்தில் அவர்களை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகள்ல அவர் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் இஸ்லாத்தை எப்போது ஏற்றுக்கொண்டார் என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதில் சிலர் அதை பற்றி குறிப்பிடும் போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் ஹைபருடைய அந்த வருடம், ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த வருடம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னும் சிலர் ஹுதைபியாவுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற இப்படியான கருத்துக்கள் இருக்கின்றன. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரும் பின்னணியாக இருந்தது இந்த வசனங்களை அவர் செவியேற்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறான். இவருடைய தந்தை, இவருடைய பேரன், இவர் யாரு? ஜுபைர் இப்னு முத்இம். இவருடைய தந்தை யாரு? முத்இம். முத்இமுடைய விஷயத்தை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, இவருடைய தந்தையுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் போது, அதாவது அந்த பத்ருடைய கைதிகள், அந்த பத்ருல உள்ள கைதிகள் பிடிபட்டாங்களே அந்த காஃபிர்கள், அவர் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, உமது தந்தை உயிரோடு இருந்து இவர்களுடைய விஷயத்திலே இவர்களை விடுவிக்குமாறு சொல்லியிருந்தால் நான் இவர்களை எல்லாம் விடுவித்திருப்பேன் என்றான். ஒரு நன்றி கடனாக. ஏன் என்றால், அதாவது இவரது தந்தை தான் ரசூலுல்லாஹி அவர்கள் தாயிஃபுடைய பயணத்தை முடித்துவிட்டு மக்காவுக்குள் நுழைய முடியாமல் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இருந்துச்சுன்னா, தாயிஃப்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்கல. தாயிஃப்ல அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் விரட்டப்பட்டார்கள். தாயிஃபில் உள்ள அந்த வேதனைகளை சுமந்து கொண்டு மக்காவுக்குள் வர முடியுமான்னு பார்த்தா மக்காவுக்குள்ளும் வர முடியாத நிலை. மக்காவுக்குள் வர முடியாத நிலை. மக்காவுக்குள் வர முடியாத இந்த நிலையில் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது முத்இம் தான். இந்த ஜுபைர் உடைய தந்தை, இவருடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க, அவருடைய தந்தை முத்இம் என்பவர் தான் அடைக்கலம் கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? அவர் அந்த ஆயுதங்களை, அவர் தனது ஆயுதங்களை, அதை தனது அந்த கவசங்களை அணிந்து கொண்டு ஆயுதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹ்வை அழைத்து கொண்டு அவர் காபாவுக்கு சொல்கிறார், நான் முஹம்மதுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடைக்கலம் கொடுத்து விட்டேன், இவருக்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்ற அறிவிப்பை செய்தவர். அதே போன்று உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு சமூக பகிஷ்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த ஷூபை அபூ தாலிப் என்ற அந்த கணவாயில் 3 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் குறைஷிகளும். அப்ப அதற்காக அவர்கள் ஒரு அறிவித்தலை எழுதி போட்டிருந்தார்கள் காபாவில். அதை கிழித்தெறிவதிலும் ஒரு பெரும் பங்கு வகித்தவராக இவர் காணப்பட்டார். அப்ப இவர் என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் உயிரோடு இருந்து பேசியிருந்தால் ரசூலுல்லாஹ் அதை நினைவுபடுத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இவர்களை விடுவித்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற அளவுக்கு நாங்க செய்திகளை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அவை இவ்வாறாக குர்ஆன் என்பது அந்த உள்ளங்களை எப்படியெல்லாம் ஈர்க்க செய்தன. அந்த ஈர்க்க செய்தும் அவர்களுடைய ஆணவம், கர்வம் என்ன செய்தது? இந்த சத்தியத்தை அவர்களை ஏற்க விடாமல் தடுத்தது அப்படின்றத நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த வசனத்தோடு இன்றைய தஃப்சீரை நாம் என்ன செய்யலாம்? நாம் நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அடுத்த வகுப்பில், அதாவது நாம் 37ஆம் வசனத்தில் நிறுத்திவிட்டு இன்ஷா அடுத்த வகுப்பில் அதனுடைய தொடரை பார்ப்போம். இதுல நீங்க எடுத்தீங்கன்னா காஃபிர்களிடம் சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அவருடைய சிந்தனைகளை திறக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் கேள்விகளை எழுப்புகிறான். அந்த மக்கா காஃபிரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளாக இவைகள் இருக்கின்றன. அதை இன்ஷா அடுத்த வகுப்பில் நாம் அதை தொடருவோம். இத்தோடு இந்த வகுப்பை நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்து நம்ம துவாவுடைய பகுதியை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் துவாக்கள் என்ன செய்வோம்? எல்லா துவாக்களையும் ஒரு மீட்டல் ஒன்று
நாம் என்ன செய்வோம், செய்து கொள்வோம். இதுவரைக்கும் படித்த துவாக்களை ஒரு மீட்டலாக இன்றைய வகுப்பை நாம் ஆக்கிக்கொள்வோம். துவாக்களை படித்த துவாக்கள் நாம் ஒரு மீட்டல் செய்வது சிறந்தது. நிறைய துவாக்கள் படிச்சுக்கிறோம். அந்த துவாக்கள் எந்த அளவு நமது நினைவில் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு துவாவாக ஒரு மீட்டலை நாம் இன்றைய வகுப்பில் செய்து கொள்வோம். அதில் முதல் துவாவாக நாம் படித்தோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல். நான் சொல்றதை தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அமல். ரப்பிக்ஃபிர் லீ خطيئتي يوم الدين. اللهم إني أسألك العافية. اللهم إني أسألك العافية. اللهم اهدني وسددني. اللهم اهدني وسددني. இது நமது இதில் 4வது துவா. 5வது துவா, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني. 6வது துவா. 7வது துவா, اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. 8வது துவா, اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. 9வது துவா, أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. والجن والإنس يموتون. 10வது துவா, اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. 11வது துவா, اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر. 12வது துவா, اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. وضلع الدين وغلبة الرجال. 13வது துவா, اللهم لك أسلمت وبك آمنت
وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت اللهم إني أعوذ بعزتك لا إله إلا أنت أن تضلني أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون اللهم إني أعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها 15வது اللهم اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري وما أنت أعلم به مني اللهم اغفر لي هزلي وجدي وخطاياي وعمدي وكل ذلك عندي 16 يا مقلب القلوب ثبت قلبي على دينك 17 اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار 18 اللهم إني أسألك الفردوس أعلى الجنة 19 اللهم إني أعوذ بك من عذاب النار اللهم إني أعوذ بك من عذاب القبر اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن اللهم إني أعوذ بك من فتنة الدجال 20 رب اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير 21 இரவில் தூங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா فكم ممن لا كافي له ولا مؤوي 22 கஷ்டங்கள் துன்பங்களின் போது ஓதும் துஆ لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم 23 பாதுகாப்புக்காக நான் ஓதக்கூடிய துஆ أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة கண்ணேறு ஷைத்தானுடைய தீங்குகள் விஷஜந்துக்களுடைய தீங்குகள் இருந்து பாதுகாப்புக்காக ஓதக்கூடிய துஆ 24 இஸ்திகாராவுடைய துஆ اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر
وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرفه عني وصرفني عنه وأقدر لي الخير حيث كان ثم أرضني. அடுத்து அதானுக்கு பிறகு உள்ளதுவா اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته. 26 ஒரு நோயாளிக்கு நாம் இந்த துஆவை ஓதலாம். اللهم رب الناس أذهب البأس اشفه وأنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. இன்னொரு ரிவாயத் اللهم رب الناس مذهب البأس اشفي أنت الشافي لا شافي إلا أنت شفاء لا يغادر سقما. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா امسح البأس رب الناس بيدك الشفاء لا كاشف له إلا أنت. அடுத்ததாக ஒரு வலி வேதனை உள்ள இடத்தில் உடல்ல கையை வைத்து நாம் ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லாஹ் 3 முறை, அடுத்து 7 முறை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. 29 இதுவும் ஒரு நோயாளி இதை ஓதலாம். ரசூலுல்லாஹ் நோயுற்றவர்களுக்கு இவ்வாறு ஓதி பார்ப்பவங்களா இருந்து ஓதினாங்க என்று வருது. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. இது 30வது துஆ. இதுவும் ஒரு நோயாளியை நாம் நோய் விசாரிக்கும் போது இதை கொண்டும் நாம் ஓதி பார்க்கலாம் என்ற அழகான துஆ. பிஸ்மில்லாஹி யுப்ரீக் ومن كل داء يشفيك ومن شر حاسد إذا حسد وشر كل ذي عين. 31 அதே மாதிரி உள்ளதுவா வார்த்தை மாற்றங்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுஉதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இது ஒரு நோயாளி நாம் நோய் விசாரிக்கும் போது ஓதக்கூடிய ஒரு ஆறுதலுக்காக அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையாக லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த துஆ ஒருவர் வாழ்க்கையில கஷ்டங்கள் சோதனைகள் தொடர்ச்சியாக வருகின்றன. அப்படி வரும்போது மரணத்தை பிரார்த்திக்க கூடாது, மௌத்தை பிரார்த்திக்க கூடாது. அப்படி ஒருவர் அப்படி ஒரு கட்டாயமான நிலைக்கு அவர் தள்ளப்படும் போது இப்படித்தான் பிரார்த்திக்க வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ என்றுதான் பிரார்த்திக்க வேண்டும். அடுத்து 34வது இது ஒருவர் இதுவும் பாதுகாப்புக்காக குறிப்பாக மாலை நேரத்தில் ஓத வேண்டிய துஆவாக அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது
பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்து 35வது, இதுவும் அதானுக்கு பிறகு இந்த துவாவை ஓதலாம். இதுவும் ஒரு சிறந்த துவா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனா. 36 இது சையதுல் இஸ்திக்ஃபார். இது நான் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. கடைசியாக இதுவும் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக, அற்புதமான ஒரு துவா, ஆதாரபூர்வமான துவாக்களில் வரக்கூடியது. அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி அஸ்அலுக خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي أعوذ بك من الكسل وسوء الكبر ربي أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. மாலையில் இதை ஓதும்போது அஸ்பஹ்னாக்கு பதிலாக அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ் என்றும், அதேபோல் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபி ஹாதிஹி லைலதி வ கைர மா பஅதஹா வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபி ஹாதிஹி லைலதி வ ஷர்ரி மா பஅதஹா என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ எனவே நாம் இந்த துவாக்களை இன்று என்ன செய்யணும், எல்லா துவாக்களையும் மொத்தம் நான் இதுவரை 37 துவாக்கள் பார்த்திருக்கிறோம். அனைத்து துவாக்களையும் மீட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் என்ன செய்யலாம், புதிய துவாவை நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவோம். இன்றைய வகுப்பு